ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நான் என்ன பேச போகிறோம் அப்படின்னா, ஆருத்ரா அப்படிங்கிற ஒரு 6 மாதம் குழந்தைய பற்றி தான் பேச போகிறேன். ஓகேவா? ஸோ அந்த குழந்தைக்கு இப்போ என்ன அப்படின்னா எஸ்எம்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்எம்ஏ அப்படின்னா ஸ்பைனல் மஸ்குலர் ட்ராபின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸுமே இருக்காது. ஓகேவா? அப்படி படுத்துருக்கு அப்படின்னா அதே மாதிரி தான் இருக்கும், எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸுமே இருக்காது. ஸோ ஓகேவா, அந்த மாதிரி இருக்கிறது தான் அந்த எஸ்எம்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எஸ்எம்ஏக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு டோட்டல் காஸ்ட் வந்துட்டு 16 crores ஆகுது. ஓகேவா? ஸோ ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு 16 crores அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச். ஓகேவா? அவங்களால திங்க் கூட பண்ண முடியாது, அந்த மாதிரி இப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது. ஓகேவா? ஆனால் நம்ம மனசு வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தைய வந்து க்யூர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஒவ்வொருத்தனும் எடுக்கிற சின்ன சின்ன ஹெல்ப் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சேஞ்சாக இருக்கும் அந்த குழந்தைக்கு. ஓகேவா? இப்போ தான் அந்த குழந்தைக்கு என்ன ஆகுது என்னன்னு ஒன்றுமே தெரியாது. பிறந்த 6 மாதம் தான் ஆயிருக்கு அந்த குழந்தை. ஓகேவா? வெளி உலகம் என்னன்னு தெரியாது, அந்த குழந்தைக்கு என்ன டிசீஸ் இருக்குதுன்னு தெரியாது. ஸோ ஓகேவா? ஸோ நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு ஹெல்ப், ஒரு ரூபா இருந்தாலுமே வந்து அந்த குழந்தைக்கு அந்த குழந்தையோட லைஃப்பில் வந்து ஒரு பிக் சேஞ்சாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு ஸ்மால் ஹெல்ப் கேன் பிரிங் அ பிக் சேஞ்சுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அது உண்மை தான். ஸோ அதனால் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பு வந்துட்டு ஒரு ரூபா இருந்தாலுமே வந்து ப்ளீஸ் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நம்மளோட ஃபேமிலியில் ஒரு குழந்தைக்கு எப்படி நடந்துச்சுன்னா இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்க் பண்ணணும். அவங்களுக்கு எதுக்கு நமக்கு எதுக்கு அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க ப்ளீஸ். ஓகேவா? ஸோ எல்லாமே நம்மளோட குழந்தைங்கிற மாதிரி நம்ம யோசித்து நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அந்த குழந்தை இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்னா பெங்களூரில் பேபிஸ்ட் சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே தான் இருக்காங்க. இவங்களோட வீடு வந்து வாழையாரில் இருக்குது. ஓகேவா? ஸோ பேங்க் டீட்டெயில்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதே மாதிரி இவங்களோட வீடியோஸும் நான் உங்களுக்கு இதில் போடுறேன். ஸோ பாருங்கள். ஸோ தயவு செஞ்சு ஒரு ரூபா இருந்தாலுமே அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகேவா? ஸோ நம்மளால் ஒரு குழந்தையோட லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு இது தான். ഓക്കേവാ? ஸோ அதனால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை. സ്വത്താരാണുള്ളത്? എവിടെയാണ്? 6 മാസം മാത്രം പ്രായമുള്ള ആരുദ്ര. അവൾ ചിരിച്ചു കളിക്കുന്നു. ഇവൾക്ക് അറിയില്ല ഈ രോഗത്തിന്റെ സങ്കീർണത. ഏതാണ്ട് 15 ദിവസം മുൻപാണ് കുട്ടിക്ക് അപൂർവ ജനിതക രോഗമായ സ്പൈനൽ മസ്കുലാർ അട്രോഫി അഥവാ SMA സ്ഥിരീകരിച്ചത്. ഇപ്പോൾ കാലിന്റെ ചലനത്തിന് ചെറിയ ബുദ്ധിമുട്ട് തുടങ്ങിയിട്ടുണ്ട്. ടൈപ്പ് 1 സ്റ്റേജ് ആണ്. ജീവൻ രക്ഷിക്കാനുള്ള ജീൻ തെറാപ്പി ചികിത്സയ്ക്ക് 16 കോടി രൂപ വേണം. ഇത്രയും വലിയ തുക കണ്ടെത്താൻ ഇവർക്ക് ഒറ്റയ്ക്ക് കഴിയില്ല. പ്രിയങ്ക മണികണ്ഠൻ ദമ്പതികൾ ആ വേദനയും അവസ്ഥയും പങ്കുവയ്ക്കുന്നു. ഇതിപ്പോൾ കാലിൽ മാത്രമേ ബാധിച്ചിട്ടുള്ളൂ. ഇനി ഇതിങ്ങനെ കയ്യിൽ വരും, കുട്ടിയുടെ ആക്ടിവിറ്റീസ് മുഴുവനായിട്ട് ഇല്ലാണ്ടാകും. ഇതിൻ്റെ കണ്ടീഷൻ മോശമായിക്കൊണ്ട് പോയാൽ കുട്ടിക്ക് ശ്വസിക്കാനായിട്ട് പ്രശ്നം വരുമ്പോൾ മൂക്കിലോട് ട്യൂബൊക്കെ ഇട്ടിട്ട പാല് നമുക്ക് കൊടുക്കേണ്ടി വരിക. അപ്പോൾ കുട്ടീനെ രക്ഷിക്കാനായിട്ട് ഒരു വാക്സിൻ, ആ ഇഞ്ചക്ഷൻ ഇട്ടാൽ മാത്രമാണ് ഇപ്പോൾ നമുക്ക് കുട്ടീനെ സേവ് ചെയ്യാൻ പറ്റും എന്നുള്ളൊരവസ്ഥയിലാണ് നമ്മളിപ്പോൾ നിൽക്കുന്നത്. അതിനിപ്പോൾ ആ ഒരു വാക്സിൻ്റെ അമൗണ്ട് എന്ന് പറയുന്നത് ഒരിക്കലും എൻ്റെ കുടുംബത്തിന് താണ്ടിയിട്ടുള്ള ആൾക്കാർക്ക് ചിന്തിക്കാൻ പറ്റാത്തൊരു സംഖ്യയാണ്. അത് 16 കോടി എന്നാണ് പറയണത്. ഒരിക്കലും താങ്ങാവുന്നതിന് ചിന്തിക്കാവുന്ന വലിയ അമൗണ്ടാണ് ഞങ്ങൾക്കിത്. ബംഗളൂരു ബാപ്റ്റിസ്റ്റ് ആശുപത്രിയിലാണ് ചികിത്സ. ഈ തുക സമാഹരിക്കാൻ ക്രൗഡ് ഫണ്ടിംഗ് തുടങ്ങിയിട്ടുണ്ട്. സാമൂഹ്യ മാധ്യമ അക്കൗണ്ടും തുടങ്ങി. SMA ബാധിച്ച മൂവാറ്റുപുഴയിലെ മിയ എന്ന കുഞ്ഞിന് ദിവസങ്ങൾക്കുള്ളിൽ 16 കോടി സഹായം എത്തിയതിന്റെ മാതൃക നമുക്ക് മുന്നിലുണ്ട്. ആരുദ്രയുടെ പുഞ്ചിരി മായാതിരിക്കണമെങ്കിൽ എത്രയും വേഗം സഹായമെത്തണം. നാട് ഇവൾക്കായി ഒന്നിക്കണം. പ്രതീക്ഷ കൈവിടാതെ കാത്തിരിക്കുകയാണ് ഈ കുടുംബം. മനോരമ ന്യൂസ്, പാലക്കാട്.